கோட் மில்க் சோப் மேக்கிங் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து நம்ம ஓன் ஃபார்ம்லேருந்து எடுத்த மில்க்குங்க. நம்ம வந்து 2 டேஸ் எடுத்த மில்க்கை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. இதுதாங்க நான் 2 டேஸ் வந்து கலெக்ட் பண்ண மில்க்கு. நம்ம வந்து 2 கேஜி 2 கேஜின்னு அப்பப்போ தேவைப்படுற அளவு வந்து சோப்பு வந்து போட்டு வச்சுக்குவோம். எதுவுமே லாங்காக யூஸ் பண்ண மாட்டோம். ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுப்போம். அந்த மில்க்கு காஸ்டிக் சோடா 2யும் ஆட் பண்ணுறோங்க. காஸ்டிக் சோடாங்கிறது வெள்ளை சுண்ணாம்போட இதுதாங்க. அதுதான் நம்ம சேர்க்கக்கூடிய ஆயில்ஸை வந்து சோப்பாக மாற்றக்கூடியது. அது 1 மந்த் நம்ம க்யூரிங் பீரியட் வைக்கிறப்போ அது வந்து நம்மளுக்கு அந்த கெமிக்கலோ இது எல்லாமே போய் 100% நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ வந்து 2 காஸ்டிக் சோடா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இது வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கிற ஆயில்ஸு கூட வந்து நம்ம ஆட் பண்ணணும். நம்ம என்னென்ன கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில், செசமி ஆயில், ஷியா பட்ரு எல்லாமே ஆட் பண்ணுறோங்க. ஷியா பட்ரு உருக்கி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஆயில்ஸ் எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோட் மில்க்கு இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த காஸ்டிக்ஸோட பெட்டல்ஸ் வந்து கடைசியில் இருக்கும் கொஞ்சம். அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரொசீஜர் செய்கிறக்கே ஸ்டார்ட் பண்ணுவோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு யூனிவர்சல் ஆயிலுங்க. எல்லா ஸ்கின் இஷ்யூஸ்க்குமே நல்லா ஒர்க் ஆகும். ஈவன் குழந்தைங்களுக்கு கூட நல்லா ஒர்க் ஆகும். கடைசியில் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து மோல்டில் போர் பண்ணிடணும். மோல்டில் போர் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு அப்புறம் டிசைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சானிடைஸ் பண்ணிடணும். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி 24 ஹவர்ஸ் அப்படியே விட்டுறணும். 24 to 48 ஹவர்ஸ் கழித்து நம்ம வந்து அன்மோல்ட் பண்ணி கட்டிங்ஸ் போட்டு 1 மந்த் வந்து வச்சிடணுங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம பிஹெச் அண்ட் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு தாங்க வெளியே கொடுப்போம். கோட் மில்க் சோப்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். நம்ம கோட் ஃபார்ம் பற்றியும் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேங்க.